இருவர் திருமண பொருத்தம் பார்க்குறப்ப நாங்கள் எப்படி பார்ப்போம்னா, அவங்க திருமணம் செய்யக்கூடிய மனநிலைமையில் இருக்காங்களாங்கிறத முதல்ல பார்ப்போம். 2 ஜாதகமும் தனித்தனியாக பார்ப்போம். மனநிலைமையில் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால், பொண்ணோட பையன் ஹைட்டு கம்மியாக இருக்கலாம், பொண்ணோட பையன் கம்மியாக படிச்சிருக்கலாம், பொண்ணோட பையன் கம்மியாக சம்பளம் வாங்கலாம். வேறு வழி இல்லை, திருமணங்கிறது நடந்தாலும் அப்படிங்கிறப்ப இந்த காம்ப்ரமைஸை எடுப்பாங்க. இதே தான் பொண்ணுக்கு, இதே தான் பையனுக்கு. தாலி கட்டுங்க, தாலி கட்டிட்டு வீட்டில் போய் என்ன பண்ணுங்க, அதுக்கு ஆணில் மாட்டிடுங்க. சேர்ந்து வாழணும் முடிவு பண்ணிட்டீங்க. அப்போ அந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் பண்ணுங்க. இப்போ வெளியே எங்கேயாவது நீங்கள் ஃபங்க்ஷன் ஏதாவது போகிறீங்கன்னா அதை எடுத்து அந்த தாலி கட்டி மாட்டிடுங்க. இதுதான் வந்து அதுக்கு பரிகாரம். லவ் மேரேஜுக்கு கண்டிப்பாக ஜாதகம் பார்க்கவே கூடாது. கல்யாணம் எடுத்துட்டிங்கன்னா பையன் பொண்ணு பிடிச்சிருந்தா ஜாதகமே பார்க்க வேணாம். லவ்வே இல்லாமல் 2 பேருக்கு மனசுக்கு பிடிச்சிருந்தா ஜாதகம் பார்த்தா அவசியமே கிடையாது. லவ் பண்ணிவிட்டு அவங்க ஜாதகம் பார்க்குறாங்க அப்படின்னா 2 பேரில் யாரோ ஒருத்தர் யாரையோ கழட்டி விட போகிறாங்கன்னு அர்த்தம். ஒருத்தருக்கு வந்து லவ் இருக்கும், ஆப்போசிட் சைடில் உள்ளவருக்கு இருக்கிறது அது லவ்வா, க்ரஷ்ஷா, பெஸ்டியா, ஃப்ளிங்கா, ஹூக்கப்பா அப்படிங்கிறது தெரியாது. சரிங்க சார், தெரியாது. அதை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏஎல்பியில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, என்னுடைய ஜாதகத்தை வச்சு அது சுற்றி உள்ள எல்லாரையும் கணிக்கலாம். அப்படிங்கிறப்ப ஆப்போசிட் சைடில் உள்ளவன் என்னை தவிர இன்னொரு பையன் கூட பேசுகிறாங்க, இல்லை பொண்ணு கூட பேசுகிறாங்க, செய்கிறாங்க, எந்த மாதிரியில் மென்டாலிட்டியில் வந்து இருக்கான் அப்படிங்கிறது அதை துல்லியமாக, மிக துல்லியமாக இந்த டைம் யாரோட பேசிகிட்டு இருக்கான், எந்த மாதிரி யாரோட பேசிகிட்டு இருக்கான், ஆண்கிட்ட பேசிகிட்டு இருப்பானா, பெண்கிட்ட பேசிகிட்டு இருப்பானா, அதை கொண்டு கண்டுபிடிச்சிடலாம். அஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலை தொடர்ந்து வந்து ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில வந்து லவ் மேரேஜா இருந்தாலும் சரி, அரேஞ்ச் மேரேஜா இருந்தாலும் சரி, 2 மேரேஜ்லயுமே வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்கதா செய்யுது. இப்போ ஏஎல்பி ஜோதிட முறையில வந்து ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அதுக்கு சொல்யூஷன் வந்து கண்டிப்பா இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க இல்லைங்களா? ஸோ மேரேஜ் லைஃப்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து சொல்யூஷன் இருக்கா அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதை பத்தி பேசுறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு ஏஎல்பி ஜோதிடர் பரணி வெங்கடாச்சலம் அவர்கள் இருக்கிறாங்க. வணக்கம் சார். ஸோ இப்போ பொதுவாக வந்து மேரேஜில் இருக்கிற ப்ராப்ளம்ஸை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி வந்து இப்போ பேரண்ட்ஸ் வந்து அவங்க குழந்தைங்களுக்கு வந்து வரன் பார்க்குறாங்க அப்படின்னா எந்த ஏஜில் வந்து அவங்க தயாராக இருக்கணும் சார்? இன்றைய காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா எல்லாமே டெக்னாலஜி வைஸ் எல்லாமே வந்து பயங்கர அப்டேட்டாக இருக்குது. அப்படிங்கிறப்ப அந்த தன்னுடைய குழந்தைக்கு ஒரு 12 வயது இருக்கிறப்பயே அவங்க ஜாதகத்தை எடுத்து பார்க்குறது வந்து சிறப்பு. ஏன்னா 12 வயசுலே இப்போ நிறைய இடங்களில் போய் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி கேட்டால் ஃப்ரெண்ட்ஸோட பார்த்து கவனமாக இருக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவான். சொன்னப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, என் குழந்தைக்கு, என் பொண்ணுக்கோ பையனுக்கோ ஃப்ரெண்ட்ஸே கிடையாது அப்படிம்பாங்க. ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்லேயோ ஏதோ ஒரு சோஷியல் மீடியாவில் வந்து அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸுனால் முதல்ல தோளில் கை போட்டு போகிறது தான் ஃப்ரெண்ட்ஸுன்னு இருக்கும். பட் ஆனால் இப்போ அப்படி கிடையாது, முகமறியாக ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க ஒன்று. அப்படிங்கிறப்ப அதை பார்க்குறப்ப தன் பெண்ணுக்கு வந்து என்னென்ன கட்டங்களை அவங்க கடந்து வர்றாங்க, அந்த கட்டங்களை நம்ம வந்து எப்படி வந்து சமாளிக்கணும். ஸோ அந்த இடம் சரியில்லை அப்படின்னா இடம் மாற்றம், ஒரு ஹாஸ்டலில் சேர்க்குறது அப்படின்னா அவங்களுக்கு தெரியாமலே அவங்களுடைய நகரங்கள் எல்லாமே கொண்டு போயிட்டு அவங்களுடைய பிறப்பு லக்னத்திலிருந்து ஏஎல்பி லக்னம் அந்த 3வது பொசிஷனுக்கு வர்றப்ப அவங்களுக்கு திருமணம்ங்கிறது ஒரு கரெக்டான காலகட்டம். குறைந்தபட்சம் ஒரு 3 வாய்ப்புகள் அவங்கள தேடி வரும். அந்த வாய்ப்புகளை வந்து அவங்க வேலையில் இருக்காங்க, இல்லை சம்பாதிக்கிறாங்க, சம்பளம் கம்மியாக இருக்குது, பொண்ணு கூட இருக்குது, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அவங்க என்ன பண்ணலாம், திருமணம் வந்து கண்டிப்பாக நடந்துடும், எந்த பிரச்சனையுமே இருக்காது. 25 வயதுக்குள் திருமணம் கண்டிப்பாக முடிஞ்சிடும். திருமணம்ங்கிறது ஒரு பிரச்சனையே கிடையாது. எல்லாம் அதை பார்த்து நம்ம வந்து பயப்படுறோம், அவ்வளோதான் விஷயம். இப்போ வந்து வரன் பார்க்குறாங்க அப்படின்னா இப்போ நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுருப்பாங்க. பேரண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி வரன் தான் வேணும், இந்த மாதிரி ஒர்க்கில் தான் இருக்கணும் அப்படின்னாலாம் வந்து வரன் தேடுவாங்க இல்லைங்களா? ஸோ வரன் வந்து எப்படி பார்க்கணும் சார்? பொதுவாக கட்ட அமைப்புலேயே இருக்கும், ஜாதக கட்ட அமைப்புலேயே. அதில் ஏஎல்பியில் பார்த்தீங்கன்னா மிகவும் துல்லியமாக சொல்லிடும். வரக்கூடிய பொண்ணு பிடிவாதமாக தான் இருக்கும், வரக்கூடிய பொண்ணு சாந்தமாக இருக்கும், வரக்கூடிய பொண்ணு கோபமாக இருக்கும் அப்படிங்கிறது. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே பயப்படக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த தோஷங்கள். எல்லோரும் ராகுக்கு தோஷம் இருக்குது, செவ்வாய் தோஷம் இருக்குங்க. தோஷம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் ஒரு கேரக்டரு. இப்போ மேடம்னா இந்த குணத்தில் இருப்பாங்கன்னு தெரியும், இப்போ பரணினா அந்த குணத்தில் இருப்போம் அப்படிங்கிறது தெரியும், சார்னா அந்த குணத்தில் இருப்பாருங்கிறது தெரியும். அந்த குணம்
அந்த குணத்துக்கு ஒத்து போனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், ட்ராவல் பண்ண போகிறோம். இல்லை அப்படின்னா ட்ராவல் பண்ண முடியாது. இவ்வளோதான் விஷயம். இதுதான் வந்து லாஜிக். இப்போ ராகு கேது இருக்குது, ஒரு பையனுக்கு லக்னத்தில் வந்து ராகு இருக்குது, என்ன தோஷம் இருக்குது சார்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், கோயிலுக்கு போகிறது தவறு கிடையாது, கோயிலுக்கு போகிறது மிக நல்ல விஷயம். ஸோ தோஷத்துக்காண்டி என்ன பண்ணாதீங்க, கோயிலாக போகாதீங்க அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். ராகு இருக்குது, அப்போ ஆப்போசிட்டில் ஆட்டோமேட்டிக்காக 7ஆம் இடத்துல கேது தான் இருக்கும். 7ஆம் இடத்துல கேது இருக்குன்னா அந்த கேதுக்கு என்னன்னு கேட்டால், ராகுங்கிறது பிரம்மாண்டம், கேதுங்கிறது சுருங்கக்கூடிய. அப்போ அந்த ஜாதகருக்கு வரக்கூடிய மனைவி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்படி இருப்பாங்கன்னா, அந்த ஜாதகரையோட தகுதி குறைவாக இருப்பாங்க. சரி ரைட் ஓகே சார், பெண்ணுக்கு ராகு இருக்குது, கேது பையனுக்கு கேது இருக்குன்னா அந்த பெண்ணுக்கு அவரோட தகுதி குறைவாக தான் மாப்பிள்ளை கிடைப்பார். தகுதி குறைவுனா நம்ம வந்து எப்படி எடுத்துக்கூடாது, ரொம்ப வேறு மாதிரி எடுத்துக்கூடாது. நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டால், பொண்ணோட பையன் ஹைட்டு கம்மியாக இருக்கலாம், பொண்ணோட பையன் கம்மியாக படிச்சிருக்கலாம், பொண்ணோட பையன் கம்மியாக சம்பளம் வாங்கலாம். அடுத்த கேட்டகரி இது வந்து ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும், குறிப்பிட்ட ஒரு 35 வயசுக்கு மேலே போச்சு அப்படின்னா அந்த கேதுங்கிறது சுருங்கக்கூடிய. அப்படிங்கிறப்ப ஏற்கனவே திருமணமான பெண் எப்போ அதை அப்ளை பண்ணணும், தோஷங்கிறத எப்போ அப்ளை பண்ணால் ஒரு திருமண கடந்து வேறு வழி இல்லை, திருமணங்கிறது ஒன்று நடந்தாலும் அப்படிங்கிறப்ப இந்த காம்ப்ரமைஸ் எடுத்தாங்க. இதே தான் பொண்ணுக்கும், இதே தான் பையனுக்கும். ஸோ ராகுங்கிறது பிரம்மாண்டம், கேதுங்கிறது பார்த்தீங்கன்னா சுருங்கக்கூடிய, தகுதி குறைவாக பார்க்கணும். இதே கேது லக்னத்தில் இருக்குன்னா வரக்கூடிய வரன் பார்த்தீங்கன்னா அந்த ஜாதகரையோட ரொம்ப பிரம்மாண்டமாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வரனை வந்து அமையும். அப்படித்தான் பார்க்கணும் எந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. செவ்வாய் தோஷங்கிறது சிம்பிளான லாஜிக் தான். இப்போ 2ல் இருந்தால் செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. 2ல் இருந்தாலும் 2ங்கிறது உங்களுக்கு வாக்குஸ்தானம். வாக்குஸ்தானத்தில் போய் செவ்வாய் உட்காந்து அப்படி இருக்கும். செவ்வாய்ங்கிறது யார், கோபம், கோபத்துக்கு அதிபதி செவ்வாய் தான். அப்போ என்ன பண்ணுவாங்க, அவங்க வாக்குகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கடுமையாக இருக்கும். அவங்க வாக்குகள் கடுமையாக இருக்கிறப்ப என்ன ஆகும்னா அவங்க பேசுகிறத நம்ம வந்து டாலரேட் பண்ணிக்கணும். அவங்க கோபப்படுறாங்கன்னு சண்டை போட்டோம்னா குடும்பம் இருக்காது. கோபம், உன்னுடைய கோபம் பார்த்திங்கன்னா முருகனுக்கு செவ்வாய் தான். கோபம் வந்து முருகனை மாதிரி அழகாக இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா அங்கே என்ன பண்ணுவாங்க, ஹாப்பி ஆயிடுவாங்க. அந்த இடத்துல காம்ப்ரமைஸ் ஆயிடும். இதுதான் வந்து பரிகாரம். செவ்வாய்க்கு முருகனை கும்பிடு அப்படின்னா முருகனுடைய கோபத்தை நீ பழகிக்கு வந்து அந்த கோயிலுக்கு போக சொல்கிறமே தவிர முருகனுக்கு போய் விளக்கப்பட்டால் அந்த தோஷம் தீருங்கிறது கிடையாது. இப்போ வந்து வரன் பார்க்கும்போது வந்து இப்போ ஜாதக அமைப்பெல்லாம் வந்து பார்க்குறாங்க இல்லைங்களா. ஸோ இந்த மாப்பிள்ளைக்கு இந்த பொண்ணு செட் ஆகும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்க்குறாங்க. இப்போ ஆஃப்டர் மேரேஜ் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. ஃபேமிலி ரீதியாகவும் சரி, ஒர்க் ரிலேட்டடாகவும் நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து ஜாதகம் பார்க்கும் போதே வந்து கணிக்க முடியுமா சார்? கண்டிப்பான முறையில் தெரியும். இருவர் திருமண பொருத்தம் பார்க்குறப்ப நாங்கள் எப்படி பார்ப்போம்னா, அந்த 2 பேருக்கு அவங்க திருமணம் செய்யக்கூடிய மனநிலைமையில் இருக்காங்களாங்கிறத முதல்ல பார்ப்போம். 2 ஜாதகம் தனித்தனியாக பார்ப்போம். மனநிலைமையில் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அந்த 2 பேரும் செட் ஆகிறாங்களாம் பார்ப்போம். அவங்க 2 பேருக்கு யாருனால பிரச்சனை வரும், 2 பேருக்குமே பிரச்சனை வருதுன்னா நம்ம சேர்க்க போகிறதே கிடையாது. யாருனால பிரச்சனை வரும், 2ஆம் இடம் வருமானத்தினால பிரச்சனை வரும், குடும்பத்தினால பிரச்சனை வரும், வீட்டில் போனால் ஏதோ ஒன்று சொல்லிட்டே இருப்பாங்க. அடுத்து வண்டி வாகனம் சொத்து சுகம் அதனால பிரச்சனை வரும். அடுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மாமியார்னால பிரச்சனை வரும். பையனாக இருந்தால் மாமியார், பொண்ணாக இருந்தால் மாமியார்னால பொதுவாக பிரச்சனை வரும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா விரயம், வெளிநாடு, அவர் வெளியூரில் இருப்பார். அந்த மனைவி பார்த்தா அவங்க மாமியார் கூட இருப்பாங்க, அவர் வெளியே இருப்பார், அதனால பிரச்சனை வரும். ஸோ இதுதான் கான்செப்ட். அதுக்கு என்ன பண்ணணும், குடும்பத்தில் இருந்தால் பிரச்சனை வருதா, சரி கொஞ்ச நாள் நம்ம தனியாக இருந்துட்டு வருவோம். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஷிப்பில் வேலை பார்ப்பாங்க. ஷிப்பில் வேலை பார்த்து என்ன பண்ணுவாங்க, அவர் கப்பலில் கடலில் இருக்கிற வரைக்கும் கணவன் மனைவி ரொம்ப அந்யோன்யமாக இருப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க செய்வாங்க. அவர் ஊருக்கு வந்தாருன்னா அவங்க 2 பேருக்கும் பிரச்சனை இருக்காது. ஏன்னா கிரகங்கள் கரெக்டாக தான் கொண்டு வந்து சேர்க்கும். இந்த தசா புத்தி போகிறப்ப, நல்ல புத்தி போகிறப்ப தான் அவரை கொண்டு வந்து லீவுக்கு வர வைக்கும். கிரகங்கள் கரெக்டாக தான் பண்ணும். ஆனால் அவங்க சுற்றி உள்ளவங்க, இவங்க மனைவி என்ன சொல்லுவாங்க, லீவுக்கு வந்திருக்கீங்க, எங்கள் அப்பா அம்மா வீட்டுக்கு போயிட்டு வருவோம் அப்படிம்பாங்க. இவங்க எங்கே தான் வந்திருக்க, நம்ம சொந்த பந்த வீட்டுக்கு போகும்போது இவ்வளோதான் பிரச்சனை. சில பேருக்கு அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா திருமணம் வந்து நடக்கும். கல்யாணத்துக்கு மேலே இதுதான் பொண்ணு, அரேஞ்ச் மேரேஜே வச்சுக்கோங்க, திருமணம் வந்து நடக்கும். நல்லா பேசும் அந்த பொண்ணு ஃபோனில், எல்லாமே ரொம்ப அடாப்டிவாக இருக்கும். இல்லை அந்த பையனோ பொண்ணோ தாலி கட்டின மறு நிமிஷத்துலேருந்து 2 பேரும் கட்டி உருண்டுட்டுருப்பாங்க, சண்டை போட்டுட்ருப்பாங்க. கொஞ்ச நாளில் பிரிஞ்சிருவாங்க. திருப்பி என்ன பண்ணுவாங்க, கல்யாணம் நடக்கும். திருப்பி அதே மாதிரி நடக்கும். கடைசியாக என்ன சொல்லிடுவாங்க, அந்த பையனுக்கோ பொண்ணுக்கோ மாங்கல்ய பலம் வந்து இல்லை அப்படிம்பாங்க. திருமணம் செய்து வாழக்கூடிய அமைப்பு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கும்போது முதல்ல இன்ஃபார்ம் பண்ண முடியாதா சார்? இப்போது இந்த மாதிரி பிரச்சனை நடக்க போகுது அப்படிங்கும்போது அந்த அமைப்பே வந்து தவிர்க்கலாம் இல்லையா? கண்டிப்பாக. ஒரு ஜாதகர் வர்றாங்க அப்படின்னு சொன்னால் அவருக்கு இந்த மாதிரி மல்டிபிள் மேரேஜ் அப்படின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குன்னா டெக்னாலஜி வைஸ் நான் சொல்கிறது என்னன்னு கேட்டால், தாலி கட்டுங்க, தாலி கட்டிட்டு வீட்டில் போய் என்ன பண்ணுங்க, அது தூக்கி ஆணியில் மாட்டிடுங்க. சேர்ந்து வாழணும் முடிவு பண்ணிட்டீங்க இல்லையா, அப்போ அந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் பண்ணுங்கள். ஏன்னா அவங்க அமைப்பு தாலி கட்டி வாழ முடியாதுன்னு இருக்குது.
வெளியே போகிறதுக்கு வெளியே எங்கேயாவது நீங்கள் ஃபங்க்ஷன் ஏதாவது போகிறீங்கன்னா அதை எடுத்து அந்த தாலி செயின் எடுத்து மாட்டிட்டு போங்க அப்படின்னு. இதுதான் வந்து அதுக்கு பரிகாரம். மற்ற எந்த கோயில் போனாலும் அந்த அமைப்பு பிறக்கிறப்ப சொன்னேன் இல்லையா, கை இவ்வளோதான் நம்ம கைக்கு கொல்லும் அப்படின்னா அவ்வளோதான் கொல்லும், அதுக்கு மேலே கொள்ளாது. இப்போ வந்து திருமணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரே ராசி ஒரே நட்சத்திரத்தில் தான் வந்து கல்யாணம் பண்ணிப்பாங்க இல்லைங்களா? இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு சரி சார்? அவங்க லைஃப் வந்து எப்படி இருக்கும்? இப்போ நிறைய இந்த முக்கியமான கேள்வி இது. திருமணம்ங்கிறதே நீங்கள் விடுங்களேன், ஒரே வீட்டில் எங்கள் வீட்டில் நானும் அதே ராசி அதே நட்சத்திரம், என் பையனும் அதே ராசி அதே நட்சத்திரம், சேர்ந்து இருக்கலாமா அப்படிம்பாங்க. இப்போ எனக்கே எடுத்துட்டா நானும் எங்கள் அம்மாவும் தான் வீட்டில் இருக்கோம், வேறு யாரும் கிடையாது, 2 பேர் தான் இருக்கோம். அப்படிங்கிறப்போ நாங்கள் 2 பேரும் ஒரே ராசி நட்சத்திரம் அப்படின்னு சொன்னால் எங்கள் அம்மாவுக்கு வயசாயிருச்சு, அவங்கள விட்டு நான் போய் இருக்க முடியுமா? இல்லை ஹோமில் போய் சேர்க்க முடியுமா? கணவன் மனைவிங்கிறத விடுங்க, ஈஸியாக பேப்பர் போட்டுறாங்க, டைவர்ஸ் பண்ணிடுறாங்க, அதை விட்டுருங்க. அம்மா பிள்ளை அப்படின்னாலும் முடியாதான்? அது அந்த லாஜிக் யாருமே புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. இப்போ எங்கள் அம்மா பிறக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த வருடம் வந்து வேறு, நான் பிறக்கிறப்ப இருந்த வருடம் வேறு. ஒருத்தங்களுக்கு கணவன் மனைவியாக ஆகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், கணவன் மனைவியாக ஆகிறாங்கன்னா கணவனுக்கும் மனைவிக்கும் பார்த்தீங்கன்னா குறைந்தது ஒரு 5-6 வருட வித்தியாசமாக இருக்கும். அப்படிங்கிறப்ப அவங்க பிறக்கும் பொழுது இருந்த தசா வந்து 2 பேரும் ஒரே நட்சத்திரம். ஒரு சித்திரை நட்சத்திரம் எடுத்துக்கிட்டோம்னா அவர் செவ்வாய் திசையில் பிறந்திருப்பார். அப்படிங்கிறப்ப அவர் செவ்வாய் திசையை கடந்திருப்பார். இவங்களுக்கு பார்த்தா வேற திசை போயிட்டு இருக்கு. இவங்களுக்கு செவ்வாய் திசை அவருக்கு முடிகிற டயத்தில் அவருக்கு ஆரம்பிச்சிருக்கு. அப்போ 2 பேரும் வெவ்வேறு தசா இருக்கும். அந்த தசா புத்தி தான் திருமண காலகட்டங்களில் பேசுமே தவிர அந்த நட்சத்திரங்கள் வந்து பேசாது. பிறந்த நட்சத்திரமோ பிறந்த ராசியோ பேசாது. இப்போ ஒரு பொருத்தம் பார்க்குறோம் அப்படின்னா 2 குழந்தை இருக்குது, 2க்குமே 5 வயசு தான் ஆகுது. 2 பேருக்கு ஜாதகம் பொருந்தி இருக்கு அப்படின்னு திருமணம் செய்து வச்சு விட முடியுமா? குருபலன்கிறது பார்க்குறோம் இல்லையா? ஸோ அதனால் வந்து தசா புத்தி தான் மெயினாக வந்து பார்க்கணும். தசா புத்திங்கிறது பார்க்கணும். அதுக்கு தான் ஏஎல்பியில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்தந்த காலகட்டங்களில் இது குழந்தை பருவம், இது படிக்கிறதுக்குரிய பருவம், இது திருமணத்துக்குரிய பருவம், எதையுமே நீங்கள் தவிர்க்காதீங்க. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா திருமணத்துக்குரிய அந்த பருவம் தாண்டி என்ன பண்ணுவாங்க, இந்த 4ஆம் இடத்துக்கு போகிறப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் சுகமாக இருக்குன்னு நினைப்பாங்க. அவங்களுக்குள்ள அந்த 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரு காதல், அன்பு, அந்த ஒரு எக்ஸ்போசர் எதுவுமே இருக்காது. நம்ம வீடு, வண்டி, வாகனம், கணவன் மனைவி சுகமாக இருக்கணும் அப்படின்னு லுக் லைக் எப்படி சொல்கிறது, ஓப்பனாக சொல்ல போனால் இந்த பூமர்னு சொல்லுவாங்கள்ல, பூமர் மாதிரி இருக்காண்டாங்கல்ல, அந்த மாதிரி இருப்பாங்க அவங்க. அது பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி அந்த மாதிரி கேட்டகரிக்கு வந்துடுவாங்க. ரொம்ப லேட்டாகிடுச்சு 5ஆம் இடத்துக்கு போயிட்டாங்கன்னா நான் வாடகை பூர்வீகத்தில் போய் செட்டில் ஆயிடுவோம்டா, சாமியை கும்பிட்டோம், ஆன்மீகம் சார்ந்த விஷயம் அவங்க வந்து போயிடுவாங்க. இவ்வளோதான் விஷயம். ஒரே ராசி ஒரே நட்சத்திரம் அதெல்லாம் வந்து சேர்க்கக்கூடாது, நல்லா இருக்காது, ஒரே வீட்டில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுலாம் கான்செப்டே கிடையாது. இப்போ வந்து வரன் பார்க்கும்போது வந்து 2ஆம் தாரம் வரன் எல்லாம் வரும் இல்லைங்களா? இந்த ஜாதகத்துக்கு வந்து 2ஆம் தாரம் தான் செட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஜாதகம் அமைப்பு இருக்கு இல்லைங்களா? இதெல்லாம் வந்து எப்படி கணிக்கிறீங்க சார்? அது 2ஆம் தாரம்ங்கிறது சொல்லக்கூடாது. அந்த ஜாதகருக்கு 2 திருமணம் அப்படிங்கிறதான் கணக்கு. 2ஆம் தாரம்ங்கிறது வேற, 2ஆம் திருமணம்ங்கிறது வேற. எடுத்தவொன்னே எல்லாருக்குமே 2ஆம் தாரம்ங்கிறது வந்துடாது. 2ஆம் தாரம்ங்கிறது வந்துடாது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா 5 போய் 7ல் கனெக்ட் ஆகுது அப்படிம்பாங்க. 5ங்கிறது மனம், காதல், பூர்வீகம், குழந்தை, குலதெய்வம் இதெல்லாம் 5ல் வரும். அந்த 5 போய் 7ல் கனெக்ட் ஆச்சுன்னா ஒரு திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு 5 போய் 7ல் கனெக்ட் ஆச்சுன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து காதல் திருமணமாக இருக்கும். அது சுற்றி கிரக சப்போர்ட்லாம் இருக்குது, கிரக சப்போர்ட்டு, கிரக பார்வையெல்லாம் இருக்குது. நடக்குமா நடக்காதா, ஓடி போய் பண்ணிக்குவாங்களாங்கிறது அடுத்த ஜாதக ஆய்வப்போ அது வந்து வரும் உங்களுக்கு. 7 போய் 11ல் உட்கார்றப்ப, 7ங்கிறது முதல் திருமணம், 11ங்கிறது 2ஆவது திருமணம். 7 போய் 11ல் உட்கார்றப்போ ஒரு பொண்ணு ஜாதகம் வருது. அதை நான் பார்க்குறேன், எனக்கே வருதுன்னு வச்சுக்கோங்க. 7 போய் 11ல் உட்காந்து இந்த பொண்ணுக்கு 2 கல்யாணம் ஆகும்டா, வேணாம்டா அப்படின்னு தூக்கி வச்சுருவாங்க. அது வந்து லாஜிக் கிடையாது. அந்த பொண்ணுக்கு 2 திருமண வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், முதல்ல நானே ஒரு தடவை தாலி கட்டிட்டு திருப்பி ஒரு தடவை இன்னொரு நாள் பார்த்து என்ன பண்ணணும், அந்த இன்னொரு தாலி கட்டி அந்த முதல் தாலியை தானமாக தான் கொடுக்க வேண்டும். கோயிலில் போய் போட்டுட்டேன் அப்படிம்பாங்க, கோயிலில் போய் போட்டுட்டேன் அப்படிம்பாங்க. அது சேப்பு கிடையாது, தானமாக தான் ஒரு குருவுக்கு வந்து தானமாக தான் கொடுக்கணும். இதுதான் வந்து ப்ரொசீஜர். சரி சார், நான் வாழை மரத்துக்கு போய் தாலி கட்டி வெட்டிட்டேன் சார் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. வாழை மரத்துக்கு வெட்டிட்டேன் சார். அரச மரத்துக்கு ஒரு ஜாதகம் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு முதல் திருமணம் இதே மாதிரி தான். தாலி கட்டியவுடன் சண்டை. சரி ரைட்டு ஓகே. அடுத்து ஒருத்தர் சொல்கிறார், நீங்கள் தாலியை கழட்டி வச்சுட்டு, நான் சொன்னேன் பார்த்தீங்களா தாலியை கழட்டி வச்சுட்டு குடும்பம் இருக்குன்னு, அதையும் பண்ணி பார்த்துட்டாங்க, அப்பையும் சண்டை. சொல்கிறாங்க அதுவும் பண்ணி பார்த்துட்டேன் சார், அப்பையும் சண்டை தான் சார் அப்படின்னாங்க. அடுத்த கேள்வி நான் கேட்டது, பரிகாரம் சொல்லி நீ எதுக்குமா தாலி கட்டின அப்படின்னு சொல்லி கேட்டேன். அரச மரத்துக்கு நான் தாலி கட்டினேன் பரிகாரம்னு அப்படின்னாங்க. உனக்கு கடைசி வரைக்கும் அரச மரம் தாமா புரிச்சேன். என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி கேட்டால், நீங்கள் ஒரு ஆரம்பத்தில் கேட்டீங்க இல்லையா, 2 தாரம் சொன்னீங்க இல்லையா,
2 தாரம் என்பது வேறு, 2 முறை திருமணம் நடக்கணும், தாலி ஏறணுங்கிறது வந்து ரெண்டுக்குமே நிறைய வித்தியாசம் இருக்குது. எல்லா கட்டங்களையும் 99.9% கட்டங்கள் பார்த்தீங்கன்னா 2 தாலி ஏறணும் அப்படிங்கிறது தான் இருக்குது. எல்லாருக்குமே அந்த காலகட்டம் வரும். இந்த உபயலக்னம்ங்கிறது போது, இந்த உபயலக்னங்கிறது போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கணவன் மனைவி சண்டை கண்டிப்பாக வரும். அந்த டயத்தில் என்ன பண்ணுவாங்க, இது பார்க்குறவங்க ஏஎல்பி சாஃப்ட்வேரை ஃப்ரீயாகவே நீங்கள் ஃப்ரீயாகவே இருக்குது, போட்டு செக் பண்ணுங்கள். அவங்க ஏஎல்பி லக்னம் மிதுனத்துலையோ கன்னியிலையோ தனுசுலையோ மீனத்துலையோ உங்களுக்கு போச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பான முறையில் கணவன் மனைவி உங்களுக்குள்ளே சண்டை வந்திருக்கும். நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணியிருப்பீங்க, தாலியை கழட்டி தூக்கி எறிஞ்சிருப்பீங்க, திருப்பி அவர் கட்டியிருப்பார். இந்த மாதிரி விஷயம் கண்டிப்பாக வந்து நடந்திருக்கும். அதுக்கு என்னென்னா திருப்பி இன்னொரு தடவை தாலி கட்டி அந்த முதல் தாலியை என்ன பண்ணணும், தானமாக கொடுத்துடணும். இதைத்தான் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ப்ரீவியஸாகவே இந்த காலகட்டங்களில் கணவன் மனைவி பிரச்சனை வரும். பிரச்சனை வரப்போ இந்த மாதிரி ஒரு நிகழ்வு பண்ணுறதுக்கு நீ தயாராக இருந்துக்க அப்படின்னா அவங்களுக்கு சுமூகமாக வந்து போயிடும் அந்த ஒரு விஷயங்கள் வந்து. இப்போ என்னதான் வந்து நல்ல ஜாதகம் பார்த்து இந்த வரன் செட் ஆகும் அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணாலுமே நிறைய பேத்துக்கு வந்து அந்த டிவோர்ஸ் ஆகி நிறைய வருஷங்களுக்கு அப்புறம் வந்து இன்னொரு திருமணம் சார்ந்து போகிறாங்க இல்லைங்களா? ஸோ இதுக்கு வந்து கிரகங்கள் தான் முக்கிய காரணமா, இல்லை ஒரு சகிப்புத்தன்மை வந்து ஏற்படுது இல்லைங்களா, அதுதான் காரணமா சார்? நாங்கள் ஆரம்பத்திலே ஜாதகம் பொருத்தம் பார்க்குறப்பே சொல்லுவோம், இந்த காலகட்டங்களில் சண்டை வரும், பார்த்து இருந்துக்கணும். உங்கள் ஒய்ஃப் சரியாக இருக்க மாட்டான்னு தப்பான அர்த்தத்தில் இல்லை, கோபமாக இருப்பாங்க, அவங்களோட இயலாமை அப்படி இருப்பாங்க, உடல்நிலை காரணமாக அப்படி இருப்பாங்க. நீ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போய்க்கணும். கணவனுக்கு நேரம் சரியில்லை, வருமானம் கம்மியாகிறப்ப நீ என்ன பண்ணு, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறத வச்சு குடும்பம் நடத்தணுமாங்கிற ஆரம்பத்தில் இண்டிகேஷன் கொடுத்துட்டு போயிடுவோம். அதுக்கும் மீறி சண்டை வந்தது அப்படின்னு சொன்னால் அதற்கு காரணம் விதி கிடையாது, அவருடைய மதி. விதி மதி அப்படின்னு சொல்லி 2 லைன் வரும் நம்ம ஜாதகத்தில், விதி மதின்னு. எல்லாத்தையும் நம்ம பண்ணிட்டு நான் சொன்னேன் மதி நல்லா எல்லாத்தையும் நல்லா சாப்பிட்ருவோம், சாப்பிட்டு வாக்கிங் போக மாட்டோம், பாடுறாங்க நம்ம நேரம் சரியில்லை இன்றைக்கி அப்படின்னு. தப்பு பண்ணது நம்ம மதிப்படி. கடன் வாங்கக்கூடாது. இப்போ என்கிட்ட ஒரு ஜாதகம் வரும், என் பையன் குடிச்சிட்டே இருக்காங்க, அதுக்கு ஏதாவது பரிகாரம் சொல்லுங்கள் அப்படின்னா, முதல் பரிகாரம் மகன் குடிக்கிறத முதல் நிப்பாட்டி சொல்லுமா, அதுதான் முதல் பரிகாரம், அதுக்கப்புறம் பார்த்துக்குவோம். அவர் குடிக்கிறத நிப்பாட்டுறதுங்கிறது மதி. விதிங்கிறது என்னன்னு கேட்டால், அவர் சும்மா வீட்டில் உட்காந்துருப்பார், குடிக்க போகிறான்ட்டு அங்கே ஒருத்தன் ஃபோன் பண்ணுவான், மாப்பிள்ளை இன்றைக்கி தாண்டா ஃபாரின்லேருந்து வந்து அவனுக்காண்டி ஃபுல்லாக வாங்கிட்டு வந்திருக்கேன்டான்பா. அது விதி. தேடி வருது அங்கேருந்து, இல்லை வண்டி பவுச்சில் வச்சுருக்கேன் வேணா எடுத்துக்க அப்படின்பா. அந்த டயத்தில் வீட்டில் திட்டுவாங்க, நீ அந்த காலத்தில் எப்படி குடிச்ச தெரியுமா, கோவப்பட்டு. இது வந்து விதி. ஸோ அந்த விதிக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சில கோயில்கள் போக சொல்லுவோம், பக்கத்துலேயே உள்ள கோயில்கள் போக சொல்லுவோம். அதுக்கு போயிட்டு வாங்க சரியாகும். என்ன ரீசன்னு கேட்டால், அங்கேருந்து வர்றோம் இவனுக்கு ஃபோன் பண்ணாமல் இன்னொருத்தனுக்கு ஃபோன் பண்ணிடுவான். ஸோ இதுதான் விதி மதிங்கிறது. முக்கால்வாசி மதினால வர பிரச்சனை தான் அது. இப்போ வந்து ஒரு சிலருக்கெல்லாம் வந்து லைஃப் வந்து ஸ்மூத்தாக ரன் ஆகிட்டு இருக்கும், அன்எக்ஸ்பெக்டடாக வந்து டிவோர்ஸ்க்கெல்லாம் பிளான் பண்ணுவாங்க. ஸோ அதுக்குமே வந்து இதுதான் ரீசனா சார்? அன்எக்செப்டாக நடக்கிறதுன்னு கேட்டால் ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும் அடிமாங்க. இருக்கிறதுலே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாம் சொல்ல சனி பகவானை பார்த்து தான் எல்லாம் பயப்படுவாங்க. ஆனால் உண்மையிலே நம்ம பார்த்து பயப்பட வேண்டிய யாருன்னு கேட்டால் குரு பகவான். அதோட மெயினான ஒரு ஆள் யாருன்னு கேட்டால் தலைவர் ராகு பகவான் தான் இருக்கிறதுலே பெரிய ட்விஸ்ட் வைப்பார். ஒரு விஷயம் நடக்குன்னு சொல்லுவோம், ஒரு கடைக்கு போவோம், 10 மணிக்கு கடை பூட்டிடுவான், 9:45 போயிடுவான். உள்ளே பார்த்தா அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே பால் பாக்கெட் இருக்கும், 10 பாக்கெட் இருக்கும், கண்டிப்பாக இருக்குதுன்னு தெரியும். நம்ம போய் கேட்போம், அதுக்கப்புறம் போனால் கடை இருக்காது, பால் பாக்கெட்டை போய் கேட்போம். கேட்டோம்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, எடுத்து கொடுக்குறேன்னு கதவை திறப்பாங்க, ஃப்ரிட்ஜு லாக் ஆகிருக்கும். நம்ம ஒரு 10 ரூபா பால் பாக்கெட்டுக்காண்டி கண்டிப்பாக ஃப்ரிட்ஜு டோரை உடைக்க மாட்டேன், நம்மளும் அவனை குத்தம் சொல்ல முடியாது, அவரும் நம்மளை குத்தம் சொல்ல முடியாது. ஸோ கிடைக்கும்னு கண்ணுக்கு ஏற்றாப்புல இருக்குங்கிறது நம்மளுக்கு கிடைக்கலையா, இதுதான் ராகுவோட விஷயம். ஒரு நாள் கடை பூட்டிடுவாங்க, எங்கடா வாங்க போகிறோம் அப்படின்னு நினைப்போம். திடீர்னு கடைக்குள்ள வந்து வெளியே என்னங்க நிற்கிறீங்க, பால் வேணுங்க அப்படின்னா என்கிட்ட இருக்க காசு கூட அப்புறம் கொடுங்கன்னு போவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ராகுவோட நிகழ்வு. அந்த மாதிரி ராகுவோட நிகழ்வு நடக்கிறப்ப இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்கும். அதுக்கு நம்ம கோயிலுக்கு தான் போக சொல்லுவோம், காலபைரவரை பிரார்த்தனை பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லுவோம். ஓகே சார், ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. இப்போ நிறைய பேத்துக்கு வந்து திருமணம் அப்படின்னு அமையும் போது வந்து ஏஜ் வந்து ஒரு முக்கியமான ஃபேக்டர் ரோல் வந்து ப்ளே பண்ணும். இப்போ ஒரு சிலர் வந்து அவங்க வயசுக்கு ஜாஸ்தி இருக்கிறவங்கள வந்து திருமணம் பண்ணிப்பாங்க. இப்போ ஒரு பையனுக்கு வந்து ஒரு 25 வயசு இருக்குது அப்படின்னா அந்த பொண்ணுக்கு வந்து 28 வயசு அந்த மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அமைப்பெல்லாம் வந்து யாருக்கு நடக்கும் சார்? இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டார்டிங் கேட்டீங்க, எப்படி பெண் அமையும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்களா, இதையும் கொஞ்சம் நான் கிளப் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா சனி பகவான் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வயது மூத்தவங்களை மதிக்கணும், செய்யணும், இதுதான் பரிகாரமாக சொல்லுவோம், பிளெஸிங் வாங்கிக்கங்க அப்படின்னு. உங்களுக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஏஎல்பி லக்னம் விருச்சிகம் போதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏஎல்பி லக்னம் விருச்சிகம் போதுன்னா அவங்களுக்கு திருமணம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். கிட்டத்தட்ட அவங்களுக்கு திருமணம் பார்த்தீங்க அப்படின்னா, நான் கிரகங்களை எதையுமே எடுக்கலாம், திருமணம் அப்படித்தான் நடக்கும். வயது ஆணை விட பெண்ணு வயது மூத்ததாக இருக்கும். அந்த மாதிரி திருமணம் தான் வந்து நடக்கும், எந்த மாற்று கருத்தும் கிடையாது.
சரி சார் அவர் லவ்வே பண்ணல சார். யார் லவ்வே பண்ணல, இப்போ எப்படி சொல்லுங்கள் திருமணத்துக்கு அப்படின்னா அதே தான். அந்த ஏஎல்பி விருச்சி இலக்கணம் போகிறப்ப அவருக்கு வந்து நீங்கள் பொண்ணு பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்காக பார்த்தா 2 வயசு வித்தியாசத்தில் பார்ப்பாங்க. ஒருத்தங்க வந்து 2000 பிறந்திருக்காங்க அப்படின்னா 2002 அப்படின்னு பார்ப்பாங்க. நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா 1 வயசு வித்தியாசத்தில் பாருங்கள் அமையும். இப்போ நிறைய பேர் 90s பிறந்தவங்க அவங்களாம் பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆகாமல் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு விருச்சி இலக்கணம் போயிட்டுருக்கிறப்ப அவங்க என்ன பண்ணால் தன்னை விட ஒரு 2 மாதம் 3 மாதம் கூட இருந்தாலும் காம்ப்ரமைஸாக கல்யாணம் பண்ணிக்கல. 1 வயசு வித்தியாசத்தில் தான் கல்யாணம் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் வந்து காரணம். இப்போ வந்து நம்ம லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் ரெண்டுமே பார்க்குறோம் இல்லைங்களா? இப்போ ஜாதகம் அப்படின்னு பார்க்கும்போது வந்து லவ் மேரேஜ்க்கு வந்து ஜாதகம் பார்க்கணுமா பார்க்கக்கூடாதா சார்? லவ் மேரேஜுக்கு கண்டிப்பாக ஜாதகம் பார்க்கவே கூடாது. நான் என்னை பொறுத்தவரை என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் கல்யாணம் எடுத்துட்டிங்கன்னா பையன் பொண்ணு பிடிச்சிருந்தா ஜாதகமே பார்க்க வேணாம். லவ்வே இல்லாமல் 2 பேருக்கு மனசுக்கு பிடிச்சிருந்தா ஜாதகம் பார்க்க அவசியமே கிடையாது. அப்படி லவ் பண்ணிவிட்டு அவங்க ஜாதகம் பார்க்குறாங்க அப்படின்னா 2 பேரில் யாரோ ஒருத்தர் யாரையோ கழட்டி விட போகிறாங்கன்னு அர்த்தம். அவங்களுக்குள்ள ஒரு திருப்தியற்ற மனநிலைமை வந்துருச்சுன்னு அர்த்தம். இதுதான் வந்து ஃபேக்ட். லவ் மேரேஜ் ஜாதக பொருத்தம் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லவ் மேரேஜில் வந்து ஜாதக கட்டத்தையே வந்து மாற்றுவாங்க. ஸோ இப்போ பேரண்ட்ஸ் வந்து இப்போ ஜாதகம் தான் மெயின் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவங்க வந்து ஜாதகம் பார்க்க மாட்டாங்க, லவ் மேரேஜ் பண்ணிக்குவாங்க. ஸோ அவங்க பேரண்ட்ஸ்க்காக வந்து ஜாதகத்தையே மாற்றுவாங்க. இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு சரி சார்? அவங்க ஜாதகத்தையே நம்பலாம் தானே அர்த்தம். ஒரு ஜாதகத்தை மாற்றுறாங்க அப்படின்னா இப்போ ஸ்கூலில் வந்து என்கொயரி போட்டுருவாங்க. ஸ்கூல் படிக்கிறப்ப பசங்க என்ன அப்பாவை கூட்டு வாட அடிமாங்க. பக்கத்தில் யாராவது ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, மாமா தம்பின்னு கூப்பிட்டு வருவாங்க இல்லையா? லாஸ் யாருனால அதுக்கு? அவங்க படித்து வந்துட்டாங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. படித்து வரல பிரச்சனை வருது அப்படின்னா அதுதான் விஷயம். ஜாதகம் மாற்றுறாங்க செய்கிறாங்க. இப்போ ஜாதகத்தை அவங்க நம்பலை. அவங்ககிட்ட வந்து நம்ம ஜாதகத்தை பற்றி பேசியே வேஸ்ட் ஆகும். இப்போ லவ் பண்ணிட்டு இருக்கும் போது நிறைய பிரேக்கப்ஸ் வந்து நடக்குது இல்லைங்களா? இதுக்கெல்லாம் வந்து என்ன ரீசன்ஸ்? இப்போ உள்ள காலகட்டங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சாதாரணமாக அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஜாதகர் வந்து பல்லாக்கில் போவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அதே தான் நீங்கள் பல்லாக்கில் போவீங்கன்னா அது சண்டைக்கு வந்துடும். அங்கேருந்து என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, நெகட்டிவாக திங்க் பண்ணுவோம். ஸோ இப்போ உள்ளவங்க என்ன சொல்லணும், ஜாதகர் காரில் போவாங்க அப்படின்னு சொல்லணும். சரி அப்போ 2 வீலர் அப்படின்னு அடுத்த மைண்ட் வாய்ஸ் வரும். அந்த இடத்துல பிரம்மச்சரியை ஃபுல்லாக எப்படி பல்லாக்கில் தூக்கிட்டு போவாங்கன்னா 2 பேர் தான், முன்னாடி ஒரு ஆள் பின்னாடி ஒரு ஆள் உட்காந்துருப்பாங்க. மற்றவங்க வந்து 4 பேர் 4 சைடும் தூக்கிட்டு போவாங்க. ஸோ இதுதான் வந்து லாஜிக், வேறு எதுவும் கிடையாது. அதே மாதிரி இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம பார்த்தது ஆரம்பத்தில் காதல் திருமணம், 2வது திருமணம், இதுக்குள்ளே தான் நம்ம சுற்றி வர்றோம். ஆனால் இன்ற காலகட்டங்களில் நிறைய நம்ம வந்து அப்டேட் ஆக வேண்டியிருக்குன்னா ராகு வந்து பயங்கர ஆக்டிவாக இருக்குங்கிறப்ப நிறைய நம்ம அப்டேட் ஆக வேண்டியிருக்கு. அப்போ என்ன கேட்டிங்கன்னா இந்த காலத்தில் லவ் மட்டும் கிடையாது, நிறைய சொல்கிறாங்க. க்ரஷ்ன்னு சொல்கிறாங்க. க்ரஷ்ஷுன்னா சைட்டு மட்டும் அடிச்சுக்குங்க. பெஸ்டி அப்படின்றாங்க. லவ்வருக்கு கீழே, ஃப்ரெண்டுக்கு மேலே லவ்வருக்கு கீழே அப்படின்றாங்க. அடுத்து லவ்வுங்கிறது எல்லாருக்குமே வந்து தெரியும். அடுத்து ஃப்ளிங்க்குன்னு சொல்லி ஒன்று இருக்குது. அந்த ஃப்ளிங்க்குங்கிறது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி. இப்போ நான் ஸ்கூல் லைஃப் படிக்கிறேன்னா ஸ்கூலில் என் கூட சுற்றுறதுக்கு ஒரு பொண்ணு, காலேஜ் லைஃப்பில் யூஜிக்கு ஒரு பொண்ணு, பிஜிக்கு ஒரு பொண்ணு, கல்யாணத்துக்கு ஒரு பொண்ணு. எஸ், அதுதான் வந்து ஃப்ளிங்க் அப்படிங்கிறது. ஹூக்கப்புங்கிறது நானும் யார் கூட வேணாலும் சுற்றுவேன், நீ யார் கூட வேணால் சுற்றிக்க அப்படிங்கிறது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து லவ் இருக்கும், ஆப்போசிட் சைடில் உள்ளவருக்கு இருக்கிறது அது லவ்வா, க்ரஷ்ஷா, பெஸ்டியா, ஃப்ளிங்கா, ஹூக்கப்பா அப்படிங்கிறது தெரியாது. சரிங்க சார் தெரியாது, அதை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறப்ப இப்போ என்னுடைய ஜாதகம் என்கிட்ட இருக்கும், நான் ஆப்போசிட்டில் சொல்கிற ஜாதகம் என்கிட்ட இருக்காதுங்கிறப்ப நான் என்ன பண்ண முடியும்? ஏஎல்பியில் என்ன பண்ணலாம் அப்படின்னா என்னுடைய ஜாதகத்தை வச்சு ஆப்போசிட்டில், அதான் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கேன், எல்லாரையும் பற்றி நம்ம கணிக்கலாம். இந்த ஜாதகத்தை வச்சு சுற்றி உள்ள எல்லாரையும் கணிக்கலாம். அப்படிங்கிறப்ப ஆப்போசிட் சைடில் உள்ளவன் என்ன மாதிரி ஒரு மென்டாலிட்டியில் இருக்கான் அப்படிங்கிறது. அவன் நம்ம என்ன தவிர இன்னொரு பையன் கூட பேசுகிறானா, இல்லை பொண்ணு கூட பேசுகிறானா, செய்கிறானா, எந்த மாதிரியில் மென்டாலிட்டியில் வந்து இருக்கான் அப்படிங்கிறது அதை மிக துல்லியமாக இந்த டைம் யார் கூட பேசிகிட்டு இருக்காங்க முதல்ல கண்டுபிடிச்சிடலாம். இந்த டைம் யார் கூட பேசிகிட்டு இருக்கான், எந்த மாதிரி யார் கூட பேசிகிட்டு இருப்பான், ஆண்கிட்ட பேசிகிட்டு இருப்பானா, பெண்கிட்ட பேசிகிட்டு இருப்பானா முதல் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அவன் அந்த மென்டாலிட்டியில் இருக்கான் அப்படின்னா, அவன் லவ்வில் இல்லை அப்படின்னா அதை விட்டு வெளியே வர்றது தான் நல்லது. இதுதான் வந்து பிரேக்கப்ஸுக்கு வந்து காரணம். ஆப்போசிட்டில் இருக்கிறது லவ்வா இல்லை நான் சொன்ன இந்த 4 வெரைட்டியாங்கிறது தெரியாத விஷயந்தான். ஏன்னா கொஞ்சம் லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் இருக்கிற நான் அப்டேட் ஆகிட்டனால இதெல்லாம் எடுத்து நாங்கள் வந்து ஏஎல்பியில் அது எல்லாமே போட்டு ஒவ்வொரு விஷயங்களும் என்னென்ன டெக்னாலஜி வருதோ எல்லாத்தையும் அப்ளை பண்ணி அது எந்த பாவத்தில் அப்ளை ஆகுது,
அதுக்கு என்ன காரகத்துவம் வரும், எந்த பாவம் இருக்கணும், எப்படி கனெக்ட் ஆகுது, ப்ளஸ்ஸா மைனஸாங்கிறத ஒரு டீம் உட்காந்து மேப் 24 மணி நேரம் உட்காந்துட்டே இருப்போம் நாங்கள் இதுலேயே. இப்போ வந்து மேரேஜ் லைஃப்ங்கிறது எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் இல்லைங்களா? இப்போ லவ் மேரேஜ்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, அரேஞ்ச் மேரேஜ்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, ரெண்டுத்துலையுமே வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்க தான் செய்யுது. இப்போ லவ் பண்ணிட்டு இருக்கும் போது எப்படியோ சக்ஸஸ் ஆகி மேரேஜ் வரைக்கும் போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. மேரேஜ்க்கு அப்புறம் வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து வந்துட்டே தானே இருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் வந்து என்ன ரீசனாக இருக்கும் சார்? ஆக்சுவலாக வந்து இந்த கான்செப்ட் லவ் பண்ணிட்டாங்க, மேரேஜ் பண்ணிட்டாங்க, ரைட், ஓகே. திருமணத்துக்கு அப்புறம் அரேஞ்ச் மேரேஜோ லவ் மேரேஜோ ஒரு சின்ன ஒரு பிரிவு வரும் அப்படிங்கிறது சொன்னேன் இல்லையா? அந்த பிரிவு வர்றப்ப அதுலேருந்து மூவ் ஆன் பண்ணி போகிறவங்கலாம் வந்து டைவர்ஸ், போகாதவங்க டைவர்ஸ் கிடையாது. திருமணத்துக்கு முதல்ல தான் லவ்வர்ஸு, கல்யாணம் பண்ணிட்டு அவங்க வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபு. ஸோ அவங்க அந்த க்ரைட்டீரியாவில் வந்து வந்துடுவாங்க. ஒன்று. ரெண்டாவது, இதோட முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா அஃபையர், ரிலேஷன்ஷிப் அப்படிம்பாங்க. நான் அதோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன் அப்படிம்பாங்க. அது வந்து ஒரு லீகலான இல்லீகல் அஃபையர் அப்படிங்கிறது வந்து இருக்கும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த உபய லக்னம் அப்படிங்கிறது போகிறப்ப உங்களுக்கு என்ன ஆகும்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ஒன்றை விட்டு இன்னொன்று தேடல், பெட்டர், இதை விட அது பெட்டராக இருக்குமோ. சில பேர் சொல்லுவாங்க, உன்னை கல்யாணம் பண்ணுறதுக்கு அத்தை பையன் இருந்தான், அவனை கல்யாணம் பண்ணி என்ன ராணி மாதிரி வச்சுருப்பான்ப்பா, அது வேற. இது என்னன்னு கேட்டிங்கன்னா இவர் சரியில்லை அப்படிங்கிற பட்சத்தில் இன்னொரு பர்சனை வந்து உள்ளே வந்து என்ட்ராவாங்க. அதுதான் வந்து அந்த அஃபேர் உண்டாகிறதுக்கான காரணம். இப்போ வந்து இது வந்து லவ் மேரேஜ்லையும் நடக்கும், அரேஞ்ச் மேரேஜ்லையும் நடக்கும், எல்லா இடத்துலையும் நடக்கும். ஓகே. இது வந்து முன்கூட்டியே வந்து கணிக்க முடியாது. கண்டிப்பாக ஒரு ஜாதகரை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவர் விதிப்படி என்னென்ன பண்ணுவார் அப்படிங்கிறத வந்து முன்கூட்டியே கண்டிப்பாக சொல்லிடுவோம். நாங்கள் சில பேருக்கு சொல்லிடுவோம், நீ என்ன தடுத்தாலும் நிற்காது அப்படின்ட்டுவோம், சேர்க்க மாட்டோம் அந்த இடத்துல வந்து அவாய்ட் பண்ணிடுவோம், ஒன்றும் பண்ண முடியாது. மதிப்படி இருந்துச்சுன்னா கூப்பிட்டு சொல்லுவோம், இந்த மாதிரி தேவையில்லாத சிக்கல் வரும், சரி பண்ணிக்க அப்படின்னு. ஸோ விதிப்படி அப்படி இருந்தாலும் சில பேர் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருப்பாங்க, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, மறக்கவும் முடியலை, என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படிம்பாங்க. அந்த மாதிரி ஸ்டேஜில் என்ன சொல்லுவாங்கன்னா திக்கற்றவனுக்கு தெய்வமே துணை. நேராக போய் என்ன ஒன்று நான் சொல்கிற பரிகாரமே என்னென்னு கேட்டால், முதல் பரிகாரம் உன்னுடைய தாய் தந்தை, உன்னுடைய குலதெய்வம், உன்னுடைய இஷ்ட தெய்வம், உன்னுடைய குரு, கடைசியாக தான் தெய்வம் சொல்லிவிட்டு எந்த கிரகம் பாதிப்படைஞ்சிருக்கோ, இப்போ சனி பகவானாக இருக்காருன்னா அப்போ நேராக சிவன் காலில் போய் விழுது. இவ்வளோ தான் விஷயம். சுக்கிரனாக இருந்துச்சு அப்படின்னா பெருமாள் காலில் விழுகாது, வேளாணுக்கு லட்சுமி மகாலட்சுமிக்கு தாயார் காலில் போய் விழு. புதனாக இருந்தால் பெருமாள் காலில் போய் விழு. அதுவும் நேராக கோயிலுக்கெல்லாம் போக சொல்ல மாட்டேன். வீட்டில் காலையில் எந்திரிச்சு ரெஃப்ரெஷ் குளிக்க கூட தேவையில்லை, ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு உங்கள் கண்ணை மூட்டு உங்கள் அப்பா அம்மா பிரார்த்தனை பண்ணு, குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணு, இஷ்ட தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணு, அதுக்குரிய தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணு, இது மட்டும் போதும் அப்படின்ட்டு நான் அவங்களுக்கே ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு தீர்வு கிடச்சிடும். இதுதான் தீர்வு. இது இப்போ வந்து லவ் மேரேஜுக்கு சொன்னீங்க. இப்போ அரேஞ்ச் மேரேஜ்லேயே ஒரு சிலருக்கு வந்து இப்போது ஒரு மேரேஜ் நடக்கும், குழந்தை எல்லாமே சந்தோஷமாக இருப்பாங்க, ஆனால் ஃபினான்ஷியல் ரீதியாக வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் ஏற்படும், அதனால் வந்து டிவோர்ஸ் ஆகும். இப்போ 2வது திருமணம் பண்ணுவாங்க, அதுலேயுமே வந்து நிறைய ஃபினான்ஷியல் ப்ராப்ளம், ஃபேமிலிக்குள்ள ப்ராப்ளம், இப்படி வந்து மேரேஜே வந்து செட் ஆகாமல் ஒரு சிலர் இருப்பாங்க இல்லைங்களா? அவங்களுக்கு உண்டான அமைப்பு. மேரேஜே செட் ஆகாமல் ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு சொன்னார், அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? லாஜிக்காக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி கேட்டால், அவருடைய 8ஆம் இடம் சரியில்லை அப்படின்னு அர்த்தம். 8ஆம் இடம் சரியில்லை, ஃபினான்ஷியலாக சரியில்லை. அவருக்கு வந்த மனைவி நல்லா இருக்காங்க, அவர் சம்பாதிச்சு மனைவி கையில் கொடுத்தாருன்னா அது சேமிச்சிருக்கும், அவர் கையில் நிற்க மாட்டேங்குது, அதுதான் காரணம். அவர் மனைவி கையில் கொடுக்காமல் வேறு யாரையோ நம்பி கொடுக்குறாருன்னு அர்த்தம். அது அவங்க அம்மாவாக இருக்கலாம், அண்ணனாக இருக்கலாம். ஸோ இதுதான் வந்து விஷயம். ஓகே. இப்போ வந்து ஒரு சிலருக்கெல்லாம் வந்து லேட் மேரேஜ் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? ஒரு சிலருக்கு வந்து மேரேஜே நடக்காது அப்படிங்கிற மாதிரி அமைப்பெல்லாம் இருக்கும் இல்லைங்களா? இது வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? யாருக்குமே அப்படி கிடையாது. யாருக்குமே மேரேஜே நடக்காதுங்கிற அமைப்பெல்லாம் கிடையாது. அதை விட்டு வெளியே இருப்போம். நான் சொன்ன லாஜிக் தான். இப்போ நான் எங்கள் அம்மாவோட சேர்ந்து இருந்தேன்னா கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், டக்குன்னு கிளம்பி வெளியே போயிடுவேன், வெளியூரில் போய் நான் ஸ்டே பண்ணிடுவேன், முடிஞ்சு போச்சு. நிறைய பேர் வந்து சுவாமிகள்லாம் நிறைய பேர் இருப்பாங்க, சங்கராச்சாரியெல்லாம் இருப்பாங்க, அவங்களுக்குலாம் வாய்ப்பு வரலையா அப்படின்னு கேட்பீங்க. அவங்களாம் என்ன பண்ணிட்டாங்க, இல்லற பந்தத்தை விட்டு என்ன பண்ணிட்டாங்க, வெளியே வந்துட்டாங்க. எல்லாருக்குமே மேரேஜ் நடக்காதுன்னு யாருக்குமே கிடையாது. எப்படி நடக்கும் அப்படிங்கிறது தான். யாருக்குமே மேரேஜ் நடக்காதுங்கிறதே கிடையாது. அது எப்படி நடக்கும், நடந்தே தீரும். ஆனால் அதை இவங்க வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. இப்போ எனக்கு ஒரு கண்ணாடி போட்ட பொண்ணு தான் வரணுன்னு இருந்தால், நான் கண்ணாடி போட்ட பொண்ணு எனக்கு வேணான்னு சொன்னால் எப்படி மேரேஜ் நடக்கும்? நான் கொடுக்குற வாய்ப்பை நான் தானே தவற விடுறேன் அந்த இடத்துல. ஸோ இதுதான் விஷயமே தவிர மேரேஜே நடக்காதுன்னு யாருக்குமே கிடையாது. எல்லாருக்கும் கண்டிப்பான முறையில் திருமணம் வந்து அந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும், மாற்றிக்கணும்.
இப்போ வந்து லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் பற்றி பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? ஒரு சிலருக்கு வந்து வேற்று மதத்தில் வேற்று ஜாதியில் வந்து கல்யாணம் பண்ணுவாங்க இல்லைங்களா? அவங்களுக்கு உண்டான அமைப்பு வந்து எப்படி இருக்கும்? அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ராகுவோ கேதுவோ ஆக்டிவேட்டாக இருப்பாங்க, தோஷம் கிடையாது. திருப்பம் சொல்லிட்டு லக்னத்தில் ராகுக்கு அந்த தோஷங்கிறது கிடையாது. அந்த காலகட்டங்களில் அந்த தசாபுத்தி ஏஎல்பி தசாபுத்திகளில் ராகுவோ கேதுவோ ஆக்டிவேட்டாக இருப்பாங்க. ஆக்டிவேட்டாக இருக்கிறப்ப ராகுவாக இருந்தால் வேற்று ஜாதி, கேதுவாக இருந்தால் வேற்று மொழி வேற்று மதம், அந்த மாதிரி திருமணம் வந்து நடக்கும். அது நிற்கிற பொசிஷனை பொறுத்து வீட்டில் சொல்லி பண்ணுவாங்களா இல்லை ஓடி போய் பண்ணுவாங்களாங்கிறது அது வந்து மாறும். இப்போ வந்து ஒரு மேரேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மாங்கல்ய ஸ்தானம் வந்து எவ்வளோ முக்கியம் சார்? இப்போது லவ் மேரேஜ்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, அரேஞ்ச் மேரேஜ்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, அந்த மாங்கல்ய ஸ்தானம், ஆயுள் ஸ்தானம் இதெல்லாம் வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட்? ஆயுள் ஸ்தானம்ங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக வந்து எந்த ஜோதிடருமே வந்து பார்க்க மாட்டாங்க. பொதுவாக 2 ஜாதகம் பொருத்தம் பார்க்குறப்ப அவங்க எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுவாங்க அப்படிங்கிறது அதிலே காமிச்சிடும். அது கம்மியான வருடங்கள் இருந்துச்சு அப்படின்னா அதை நாங்கள் வந்து சேர்க்க மாட்டோம். ஒன்றும் மாங்கல்ய ஸ்தானங்கிறது எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுதான் விஷயம். ஒரு பொருளுக்கு வந்து ஒரு பேட்ரி நம்ம யூஸ் பண்ணுறோம், அது வந்து என்ன ஆயிடுச்சு தீர்ந்து போச்சு அப்படின்னா வேறு பேட்ரி மாற்றுறோம் இல்லையா? அந்த மாதிரி வேறு பேட்ரி வந்து மாற்றுற மாதிரி தான். அதுக்காண்டி அந்த டிவைஸையே நம்ம மாற்ற போகிறது கிடையாது. ஸோ அந்த மாதிரி தான் மாங்கல்ய ஸ்தானங்கிறது இது வந்து ஒரு கேட்டகரி. 2வது கேட்டகரி என்னன்னு கேட்டிங்கன்னா திருப்பி சொன்னோம், திக்கட்டவனுக்கு தெய்வமே துணை அப்படின்னு இருக்கிறப்ப உங்களுக்கு என்ன பண்ணணும்னா 2 ஆப்ஷன் சொல்லுவோம். டேலி இல்லாமல் வந்து என்ன பண்ணுங்க, கொஞ்சம் ரன் பண்ணுங்கள். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா கடவுள்கிட்ட அந்த தாலியை வந்து கடவுள்கிட்ட போட்ட தாலி அந்த மாதிரி ஒரு தாலி எடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கங்க, இது பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லுவோம். அந்த பரம்பரை தாலி வந்து செட் ஆகாமல் இருக்கும். இந்த பரம்பரையில் ஒரு தாலி வந்து பண்ணி போடுவாங்க, அவங்க வழி வழியாக கொடுப்பாங்க. அம்மா யூஸ் பண்ணது, பாட்டி யூஸ் பண்ணது, கொள்ளு பாட்டி யூஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு புதுசாக பண்ணி போகிறது, இதுதான் வந்து மாங்கல்ய ஸ்தானம் அப்படிங்கிறது. நாங்கள் மாங்கல்ய ஸ்தானம் வந்து 2 பேருக்கு சேர்த்தா நல்லா இருக்குன்னு தானே கொண்டு போய் சேர்ப்போம். நாங்கள் அது இல்லாமல் சேர்க்கவே மாட்டோமே. நீங்கள் கேட்டதுனால ஏற்கனவே இந்த மாதிரி இருக்கவங்களுக்காண்டி இந்த ஒரு தீர்வை வந்து சொல்கிறேன். அந்த மாதிரி உள்ளவங்கள இந்த ஒரு ஜோதிடருமே சேர்க்கவே மாட்டாங்களே, சேர்ந்தால் சரியாக வராது அப்படின்னு சொல்லுவாங்களே அவங்க. ரொம்ப சிறப்பாக வந்து திருமணம் சார்ந்த, அதாவது வந்து லவ் மேரேஜாக இருந்தாலும் சரி, அரேஞ்ச் மேரேஜாக இருந்தாலும் சரி, அதில் வந்து வரக்கூடிய நிறைய ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து ஒரு சொல்யூஷனாக வந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க. ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணலில் உங்களை சந்திக்கிறோம் சார். அது வரைக்கும் நன்றி. நன்றி மேடம்.